ரியா தியாகராஜன் நேற்று பிக் பாஸ் வீட்டில் இருந்து எலிமினேட் ஆகி போயிட்டாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது கவனம் பெறாத ரியா எலிமினேட் ஆகி போகும்போது அவங்க பேசின வார்த்தைகள் எல்லோரையுமே ரொம்ப எமோஷ்னலாக மாற்றுச்சு. எலிமினேஷனில் அவங்களோட பேர் வந்த உடனே ஐ எம் நாட் டிசர்வ் ஃபார் தட்னு நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆள்முறிவு ஏற்பட்ட அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லாத நிலைமையில கூட அவங்க அம்மா தைரியமாக ரியாவை பிக் பாஸ்குள்ளே அனுப்பிச்சிருக்கிறாங்க. தோல்வி ரியாவை பாதிச்சதை விட இவங்க வெளியேறும்போது சொந்த பந்தங்கள் அவங்க அம்மாவை என்ன கேள்வி கேட்பாங்களோன்னு நினச்சிதா ரியா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டான இவங்க வீட்டுக்கு போன உடனே முதல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. தன்னோட தோல்விக்கும் தான் வெளியே வந்ததுக்கு யார் காரணம்னு ரொம்பவே மனசு விட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியா தியாகராஜன். இந்த பதிவு எடுக்கும் போதே நான் பயங்கரமாக மென்டலாக நான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கேன். எதனாலனா இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் போதே என்னை சுற்றி இருக்க அத்தனை பேரும் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீ பிஆர் டீம் செட் பண்ணு, நீ இப்படி ஒர்க் பண்ணு, நீ அப்படி ஒர்க் பண்ணு, இப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுலாம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே பண்ணல. நான் இவங்கக்கிட்ட சொன்ன விஷயமே என்னென்னா, இல்லை நான் உள்ளே போயிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் எனக்கு சின்னதாக சப்போர்ட் கொடுப்பாங்க, அது எனக்கு போதுன்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு உள்ள என்ட்ரியே கொடுத்தேன். இந்த என்ட்ரிக்கு அப்புறமும் எந்தெந்த இடத்துலலாம் தப்புன்னு தோணியிருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் எனக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் நின்றுருக்கேன். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டே இருக்கலாம். பிஹைண்டில் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஃபேம் இல்லை, அதுதான் ஒரு ரீசனாக இருக்குமோன்ற கேள்வியும் எனக்கு போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி ஏன் என்ன மாதிரி ஆளெல்லாம் உள்ளே வரக்கூடாதா, நாங்களாம் ஏதோ விளையாடணும்னு நினைக்கக்கூடாதா, மீறி ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டிங்களான்ற பல கேள்விகள் என் மண்டைக்குள்ளார ஓடிட்டுருக்கு. இதை ப்ராசஸ் பண்ணி இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வருவேன்னு எனக்கு தெரியல. இதை தாண்டி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு ரியா அன்ஃபேர் எவிக்ஷன் தானே தோணுது. எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. ஆனால் ரியா பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் பிக் பாஸை பற்றி பல கமெண்ட்ரி கொடுத்து வச்சுட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் விஜய் சேதுபதி இந்த வாரம் நீங்க ஏன் அப்படி விளையாண்டீங்கன்னு கேட்கும்போது எங்க பேசணும் எப்படி பேசணும்ன்ற விஷயம் தெரியலையோன்னு தோணுது. யாருமே வாய்ப்பு கொடுக்கறது இல்லை சார், நான் எதுவுமே பண்றது இல்லை சார், அந்த ஒரு 5 பேர் இருக்காங்க சார், இவங்க 5 பேரும் சேர்ந்துதான் சார் யார் எந்த டாஸ்க்கு போகணும், யார் எந்த விளையாட்டு விளையாடணும், இப்படி எல்லாத்தையுமே டிசைட் பண்றாங்க. இதெல்லாம் சேர்ந்து முத்துக்குமரை வின் பண்ண வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று இருந்துச்சு. பேசாம நீங்களாம் உங்க கப்பை முத்துக்குமரன்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிருங்களா. ரியா பேசுகிறத பார்க்கும்போது கண் கெட்டதுக்கு பின்னாடி சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்னமா பண்ணுறது. ஆனாலும் ரியா தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த நெகட்டிவிட்டியுமே இல்லாமல் பிக் பாஸ் டீமில் இருந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் சிறக்கணும்னு சினிமா டியூப் தமிழ் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்கு ரியா தியாகராஜனை பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சினிமா பற்றின அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க சினிமா டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி.